விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு, குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி சாலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக விழுப்புரம் இருக்கிறது. இந்நிலையில் அந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதிகாரிகள் யாரேனும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? என்ன விவரம்? கார்த்திகா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய டோல்கேட் முன்பாக தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் தான் தற்போது மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மறியலுக்கான முக்கிய காரணம் என்பது இந்த விக்கிரவாண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய சாத்தனூர் உள்ளிட்ட பல கிராமங்கள் தற்போது வெள்ளத்தால் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் என்பது அந்த ஊரே முழுவதுமாக மூழ்கடித்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக பெய்து கொண்டிருந்த அந்த மழையை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற பல ஏரிகள் உடைத்துக் கொண்டு ஊருக்குள் புகுந்ததாகவும் அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கழுத்தளவு தண்ணீர் முழுவதும் வீடுகள் முழுகும் அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அருகே இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்களுக்கு சென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் 2 நாட்களாக குடிக்க தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை, வீடுகளில் எந்த விதமான பொருட்களும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் தான் எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பலர் தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறார்கள். அவர்களை மீட்க முடியவில்லை. வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். குழந்தைகள் எல்லாரும் உணவு தண்ணீர் இல்லாமல் இருப்பதால் எங்களால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அத்தியாவசிய பொருளும் கிடைக்கவில்லை, அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கூறி தொடர்ந்து காலையிலிருந்து இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி எங்களை மீட்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில்தான் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை காவல்துறை, போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்துகிறார்கள். இருந்த போதிலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளே சிக்கி இருக்கிறவர்களை மீட்க வேண்டும், உணவு தண்ணீர் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரை கொண்டு சேர்க்க வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். நாம் காலையிலே இந்த இடத்தில் நம்ம பார்த்தோம். இந்த கிராமம் சாத்தனூர் கிராமம் என்பது மிக பெரும் அளவில் தற்பொழுது மழை வெள்ளத்தை சூழ்ந்த கிராமமாக மாறியிருக்கிறது. என்டிஆர்எஃப் குழு கூட அங்கு இருக்கக்கூடிய மக்களை மிகவும் சிகிச்சையில் தேவைப்படக்கூடிய கர்ப்பிணிகளை மீட்பதற்காக என்டிஆர்எஃப் படகுகளை கொண்டு சென்று மீட்பதற்காக சென்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை அடைய முடியவில்லை என தெரிவிக்கிறார்கள். இங்கு விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து அந்த சாத்தனூர் கிராமத்துக்கு செல்வதற்கு இடையே இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளம் வரைதான் போக முடிகிறது. அதற்கு பிறகாக அந்த கிராமத்துக்குள் செல்லவே முடியவில்லை. இப்படி அந்த கிராமத்தில் தண்ணீர் ஆற்று வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. கிராமத்து உள்ளே வெள்ளம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக மக்களை மீட்க முடியாத நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்ற என்டிஆர்எஃப் குழு கூட அந்த இடத்தை அடைய முடியவில்லை என தெரிவிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் மக்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது இங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகனங்கள்லாம் அணிவகுத்து நிற்கிறது. கார்த்திகா, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் தங்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து முதலமைச்சர் திரும்பிய நிலையில் மக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.